ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். பங்குனி மாதமானது பிறந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில், அதாவது மனதில் பட்டதை மறைக்காமல் பேசக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி திருப்பங்கள் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேசராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன தீர்வு கிடைக்க போகுது, இந்த தீர்வு மூலம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பங்குனி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாத தொடக்கத்தில் பலம் பெற்று சகாயஸ்தானத்தில் சென்றிருக்கிறார். தனஸ்தானத்தில் குரு வீற்றிருந்து சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். இதனால மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி திருப்தி தரக்கூடிய வகையில மாறலாம். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றமாக இந்த பொருளாதார வளர்ச்சி உங்க வாழ்க்கையை மாற்றப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் மேசராசினியர்கள் புதிய முயற்சிகளில் ஏதாவது செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். அதே போல சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் கூட இப்போது துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். விரய ஸ்தானம் பலம் பெறுவதால் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால நீங்க சுப விரயங்களா கண்டிப்பா மாற்றிக்கொள்ளலாம். அதாவது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளா மாற்றிக்கொள்வது மேசராசினியர்களுக்கு நல்லதாக மாறலாம். இந்த மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று சென்றிருக்கிறார். இதனுடைய விளைவாக மேசராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது அதீத நற்பலன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். 6க்கு அதிபதியான புதன் 12 மறையும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதாவது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமான ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் மேச ராசினியர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உருவாகலாம். வருமானமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உயரலாம். இடம் பூமியுடைய விற்பனையால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கலாம். புத சுக்கிர யோகம் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு நிறைவேறலாம். அதே போல மீன ராசியில் உள்ள புதன் பங்குனி 4ஆம் தேதி அதிசாரமாக கும்ப ராசிக்கு வருகிறார். உங்களுடைய ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு நல்ல நேரமாக மாறலாம். இதனால மேச ராசினியர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கூட கிடைக்கலாம். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் கூட உங்களை தேடி வரலாங்க. இதனால இந்த மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கலாம். ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில ஆர்வம் காட்டுவீங்க. சில மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஓய்வு பெற்ற பின்பு புதிய தொழிலை தொடங்கலாமா, இந்த மாதிரி யோசனைகள் நீங்க செய்யலாம். இந்த மாதிரி யோசனைகள் செய்து புதிய முயற்சியில் இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி முயற்சிகளுக்கு உங்களுடைய நண்பர்களின் ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். திடீர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக அமையலாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் அனைத்துமே கிடைக்கலாம். இந்த நேரம் உங்களுக்கு பொறுப்பு நிறைந்த நேரமாக கண்டிப்பா மாறலாம். அதே போல மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சென்றிருக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு உங்களுக்கு நன்மையாக மாறலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் என்பதால் கலகலப்பான குடும்பத்தில் சலசலப்பு உருவாகலாம். எந்த அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல சில பிரச்சனைகளும் சிறு சிறு தொந்தரவுகளும் சிறு சிறு சண்டைகளும் ஏற்பட்டு நீங்களாம். குடும்ப உறுப்பினர்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தவிர்க்கலாம், இந்த விஷயங்களை எப்படி சரி செய்யலாம் மட்டுமே நீங்க யோசிக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க குணமறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். ஏன்னா உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூலம் நீங்க குணமறிந்து நடந்து கொள்ள முடியாத ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம்.
அதனால நீங்க கொஞ்சம் அனுசரித்து செயல்படுவது, அதே போல உங்களுடைய கோபத்தை குறைத்து செயல்படுவது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க மாற்றிக் கொள்ளலாம். மேசராசி நேயர்களுக்கு கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம். இதனால நீங்க மனம் தளராமல் அடுத்த முயற்சியை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க யோசிக்கலாம். பொருளாதார பற்றாக்குறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழல் மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். இதனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு ஏற்ப நீங்க செலவுகளை பார்த்து கொள்ளலாம். தேவையில்லாத செலவுகளை செய்யும் பொழுது கடன் வாங்கக்கூடிய சூழலுக்கு நீங்க ஆளாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். இந்த கடன் பிரச்சனையால் உங்களுக்கு மன நிம்மதி இழக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தவிர்க்கலாம். இந்த மாதிரி சூழலை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதை மேசராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதாக மாறலாம். நிலைமை சீராக சுக்கிரனுடைய அருளும் அதே போல சுக்கிரனுடைய தலங்களுக்கு நீங்க சென்று வருவதோடு குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்திற்குமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய அருளை மேற்கொள்வது நல்லதாக மாறலாம். சுக்கிரனை வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலும் தவிர்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு குல தெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் முக்கியமா உங்களுக்கு அவசியம். குல தெய்வத்துடைய அருளும் பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தெரியலாம். அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவு இதனால உங்களுக்கு பெருக்கலாம். குல தெய்வத்துடைய அருள் உங்க பக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களை எந்தவித பாதிப்புக்கும் ஆழாக்காமல் இருக்கலாம். முடிந்த அளவுக்கு மேசராசினியர்கள் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதாக மாறலாம். பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். இதனால உடல் நலத்தில் மிக மிக கவனம் உங்களுக்கு அவசியம். உடல் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொந்தரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கலாம். குடும்பத்தில் சில குழப்பங்களும் இந்த நேரத்தில் உண்டாகலாம். இதையும் திட்டமிட்டு செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அஷ்டம அதிபதியாக செவ்வாய் விளங்குவதால் இடம், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரலாம். சகோதர வர்க்கத்தினரால் நன்மை உங்களுக்கு உண்டாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது உயர் பதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரலாம். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையலாம். மேசராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாதம் முழுவதும் நினைவாற்றல் அதிகரிக்க பயிற்சி உங்களுக்கு அவசியம். பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் பெண்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில மாறலாம். இந்த பங்குனி மாதம் முழுவதுமே மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பாதிப்பாக இருக்க போது, என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அதே நேரத்தில் எந்தவித கடன் வாங்காமல் இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் குல தெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். முடிந்த அளவுக்கு இந்த 3 விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். முடிந்த அளவுக்கு குல தெய்வத்துடைய அருளை பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை மேசராசினியர்கள் பின்பற்றி பார்க்கலாம். இந்த பங்குனி மாதத்தில் மேசராசினியர்களுக்கான பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 22, 23, 27, ஏப்ரல் மாதத்தில் பார்க்கும் பொழுது 2, 3, 7. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த பங்குனி மாதம் முழுவதுமே மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய மேசராசினியர்களாக இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே
நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் மேசராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.